Hey guys, this is Akshay back again. So, welcome to Ines Cinemas. Alright, my views on Demonty Colony 2. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாராருக்குலாம் இந்த படம் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும், பயங்கரமா பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த டார்க் ஃபிலிம் லவர்ஸ்லாம் இருப்பாங்க பாருங்களேன், அவங்களுக்குலாம் இந்த படம் வந்து ஒரு ட்ரீட்னே நான் சொல்லுவேன். டார்க்னா அதாவது ரொம்ப ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெரர் மீட்டர், அந்த ஒரு டெரர் டெம்போலயே போகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இப்போ டிமாண்டி காலனி 1 எடுத்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்க அப்படி ஃபன்னா கொண்டு போயிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல சொல்றேன், அந்த எம்எஸ் பாஸ்கர் சீன் அதெல்லாம் ஆக்சுவலி அது ஐகானிக் சீன். இன்னி வரைக்கும் ஏதாவது இந்த ஜோசியோ அது ரிலேட்டட் டாபிக் எடுத்தாலே அந்த ஒரு சீக்வன்ஸ் தான் மைண்டுக்கு வருது. ஸோ இங்க வந்து அந்த காமெடி அதெல்லாம் எல்லாமே அப்படி ஜஸ்ட் லைக் தட் பயங்கர சீரியஸா வந்து ரைட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் சினாரியோல இருந்தே கொண்டு போயிடுறாங்க. அது இந்த டார்க் ஃபிலிம் லவர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த டார்க் ஃபிலிம் லவர்ஸ்ல ஒரு டிபிக்கல் நார்மல் இப்போ தமிழ் டெம்ப்ளேட் என்ன, எனக்கு வந்து எல்லாமே பிடிக்குங்க, ஹரர் காமெடி எல்லாமே பிடிக்கும். பட் இந்த இவங்களுக்கு வந்து அந்த ஹரர் சீக்வன்ஸ் மட்டும் தான் பிடிக்கும்னு ஒரு செட் ஆஃப் இவங்க இருப்பாங்களே, அவங்களாம் ஆக்சுவலி வெயிட் பண்ணுவாங்க பயங்கரமா. என்னடா இவங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க, சாங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எப்ப மெயினுக்கு வரும். அவங்களுக்குலாம் வந்து ஃபர்ஸ்ட் ரீல இருந்து பஸ் வாங்க பஸ், நாங்க ஆரம்பத்துல டெரரா போறோம்னு கொண்டு வந்திருக்காங்க. நிஜமாவே அதெல்லாம் கொஞ்சம் அவங்களாம் கொண்டாடுவாங்க, நான் இப்பவே சொல்லிக்கிறேன். ஆல்ரைட். அண்ட் அந்த ஒரு கனெக்ட், அதாவது அந்த காஸ்டியூம்ல அந்த கனெக்ட் வந்து பண்ணது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும். இது எல்லாத்துக்கு மேலே எனக்கு அருண் பாண்டியன் சாரோட ஆக்டிங் எனக்கு வந்து இந்த படத்துல பிடிச்சிருந்தா. எனக்கு நேச்சுரலாவே அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பழைய படங்கள் ஆப்வியஸ்லி கேடிவி எல்லாம் பார்த்தாலுமே இந்த ரீசெண்டா அவரோட அந்த அன்பிற்கினியாளா இருக்கட்டும், அந்த ஒரு செட் ஆஃப் ஃபிலிம்ஸ் கொஞ்சம் லிமிட்டடா பண்ணிட்டு இருக்காருல்ல, ஒரு நேச்சுரலா கேஷுவலா வந்து பண்றாரு. இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த லிமிடெட் ஸ்கிரீன் ஸ்பேஸ் தான், பட் எப்படி ஒருத்தங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த சுச்சுவேஷன்ல இருந்தாங்கிற மாதிரி அந்த ஒரு மீட்டர் ஸ்கேல் வச்சு பண்ணிருக்கிறது ஒரு கேரக்டராவே தெரிஞ்சாருன்னு சொல்லலாம். ஒரு கைண்ட் ஆஃப் சீனியர் சிட்டிசன் மாதிரி, சீனியர் சிட்டிசன் பட் இஸ் டாக்டர் போது அந்த டாக்டருக்கு உண்டான அந்த ஒரு பிட் ஆஃப் அந்த எப்படி சொல்றது அந்த ஒரு ஸ்டைல் பாடி லாங்குவேஜும், பட் அட் த சேம் டைம் அந்த ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிருக்கிற ஒருத்தராகவும் நீட்டா சூப்பரா பண்ணியிருந்தாருன்னு ஆக்சுவலி சொல்லுவேன். ஆல்ரைட். அண்ட் அருள்நிதி சார் வந்து சொல்லணும், இது கொஞ்சம் ஸ்டைலிஷா அதான் சொன்னேன், டபுள் ஆக்ட் அந்த ஒரு கனெக்ட் இருக்குன்னு ஒரு நெகட்டிவ் ஷேட்ல ஒன்று பண்ணும்போது தோணுது, பரவாயில்ல பயங்கரமா பண்றாருப்பா, இவர் கொஞ்சம் ஒரு ஸ்டைலிஷ் ஆன்டகோனிஸ்டா ஒரு ஃபுல் லெங்த் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி, இல்ல இவரோட ஒரு லீட் பண்ற ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி பண்ணா செம்மையா இருக்குமே அப்படின்னு. அது நாட் ஜஸ்ட் அப்படி ஒரு ஆங்கிரியா ஃபுல் டைம் இல்லாம ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ல எல்லாம் வந்து அவரே வந்து சொல்லுவாரு, இது இவங்க வாரியர்ஸாடா அப்படின்னு சொல்லிட்டு போது ஒரு பிட் ஆஃப் சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் கலந்த ஒரு வாய்ஸ் மாடுலேஷனோட ஒரு விஷயம் பண்ணிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஃபுல் லெங்த் இப்படி ஒன்று பண்றீங்க பஸ் நீங்க சீக்கிரம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அவரோட அந்த ரீசெண்ட் இன்டர்வியூஸ்லாம் கூட பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி அந்த பிட் ஆஃப் சர்க்காசம் இதெல்லாம் இருக்கும்போது ஒரு டார்க் ஃபிலிம் அவுட் டார்க் மட்டும் ஒரு டார்க் காமெடி இவர் வந்து ஃபுல் லெங்த் பண்ணா நல்லா இருக்கும்னு ஐ பர்சனலி ஃபெல்ட். ஓகே. பட் இப்போ வந்து ஒரு படமே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மிஸ்ட்ரி இட்ஸ் ஆல் அபவுட் அந்த ஒரு மிஸ்ட்ரி புக் அப்படின்னு சொல்லி கொண்டு போறாங்க. அது அந்த டார்க் நாசஸ் ஆல்ரெடி அந்த ஒரு ஜான்ரா விரும்பக்கூடியவங்களுக்கு பயங்கரமா லைக் வந்து அந்த சில போர்ஷன்ஸ்லாம் அப்படி எஜ்ஜா நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற ஒரு சீன் கண்டிப்பா வருவாங்க. பட் ஹாரர் காமெடி அண்ட் வெரைட்டிஸ் எதிர்பார்க்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ரொம்ப டார்க்கா போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து தோணும். பட் நல்லாவே இருந்துச்சு கண்டிப்பா. பட் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கணும், கொஞ்சம் கதை புரியறதுக்கு. ஓ இப்படி இல்லை அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். நான் ஒரு கெஸ்ட் ரோல் எதிர்பார்த்தேன், பட் ஃபைன் நல்லா இருந்துச்சுங்க. இன்னும் நத்திங் டு இது அப்படி அப்படின்னு அந்த கனெக்ட் நல்லா இருந்துச்சு. அந்த 6 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சைக்கிள் ஒன்றுன்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல கைண்ட் ஆஃப் ஒரு சின்னதா ஒரு ட்விஸ்ட் மாதிரி அந்த டிமாண்டி கேரக்டருக்கு ஒரு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் ஆக்சுவலி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. 15th செஞ்சுரி போர்ச்சுகல் அந்த மாதிரிலாம் போயிட்டு ஸ்பாயிலர்ல இதெல்லாம் ஓகே போர்ச்சுகல் 15th செஞ்சுரி அப்படிலாம் போகும்போது ஒரு ஈகர்னஸ் அந்த லாஸ்ட் 5 minutes வந்துச்சு பாருங்க, ஒரு ஜம்ப் ஸ்கேர். பார்ட் 3 ரெடி அப்படின்ற மாதிரி. பார்ட் 3 அசட் ஆல்ரெடி இந்த மாதிரி கொஞ்சம் காலம் கடந்துதான் எடுப்பாங்கன்னு கண்டிப்பா தோணுது. மொத்தத்துல என்ன தானே நீ சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ஜான்ராக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்களே, அவங்களுக்கு கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆகாது. அதாவது நான் ஃபர்ஸ்ட் நீங்க மைண்ட் செட் பண்ணிருங்க, இதுல வந்து காமெடியன்ஸ்லாம் ஒன்றும் பெருசா இருக்காது. அவுட் அண்ட் அவுட் ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இந்த டிஸ்க்ளைமர் ரொம்ப பிடிச்சிருந்த படத்துல எனக்கு. ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், நாங்க இதெல்லாம் ஒன்றும் ப்ரமோட் பண்ண வரல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சூப்பர். அது நான் எனக்கு பிடிச்சிருந்து சொல்றேன். ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்ல இருந்து ஒரு அந்த மிஸ்ட்ரி, அது இது எதனால அது எதனாலன்னு சொல்லிட்டு நாங்க சீரியஸா ஒரு ஸ்டைலிஷா ஒரு விஷயம் பண்ண போறோம்டா அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி மைண்ட் செட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட். Signing off. For more videos, do subscribe Ines Cinemas.